உற்சாகப்படுத்த வேண்டும். உற்சாகப்படுத்துற வேலைதான் நாம செய்யாமல் இருக்கிற ஒன்று. மக்களை உற்சாகப்படுத்தும் போது மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எங்களை விசாரிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? சபையில எங்களை ஒரு சிஸ்டர் வராங்க, ஒரு பிரதர் வராங்க ஆராதிக்கிறாங்க, யாரும் அவங்களோட பேசாம இருக்கும்போது, அவங்களை அப்படியே கடந்து போகும்போது, அதுக்கு சபைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சோ விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கு தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க விசாரிங்க. பணமா செலவா? சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? பிரதர் எப்படி இருக்கீங்க? சபைக்கு மாத்திரம் சொல்லல, வீட்டு பக்கத்துல இருக்கிற மற்ற மக்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டு பக்கத்துல இருக்கிறவர்களையும் இவர்களையும் அவர்களையும் ஒரு புண் ஒருவள். இன்னொரு விஷயம்னா, மூஞ்சிய கோபமா, அது என்னவோ கர்த்தர் அப்படி படைச்சிட்டாரு. கோபமா இருந்தா அழகா இருக்கிறவங்களை யாராவது பார்த்துட்டீங்களா? கோபமா இருந்தா அழகா இருக்க முடியுமா? இல்ல, சிரிச்சாதான் அழகா இருக்கும். இன்னும் குழந்தைகள் சிரித்தால் இன்னும் அழகா இருக்கும். அது என்னவோ கர்த்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, போட்டோ கூட நம்ம பக்கம் போட்டோ எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, என்ன சொல்றாங்க? சீஸ் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றேன். ஏன்னா அப்பதான் பல்லு தெரியுது. பல்லு தெரியும் போது, அந்த உதடுகள் விரியும் போது, முகம் விரியும் போது, அது என்னவோ பாக்குறதுக்கு அழகா இருக்கு. சோ விசாரிக்க வேண்டும். ஒரு புன்முறுவல், அது ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம். மற்றவர்களை பார்க்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? நல்லா இருக்கீங்களா கேட்கணும்.